ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது CKYC அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஐடி கார்டை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த CKYC அப்படின்னா என்ன, எதுக்கெல்லாம் இந்த ஐடி கார்டு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அண்ட் ஃபோட்டோ, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதேமாரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும், அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் வந்து மேண்டட்டரியாக அவங்க வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இனிமேட்டு அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அதாவது CKYC அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இந்த CKYCயில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது CKYC India.in அப்படின்ற வெப்சைட். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபையர் CKYC ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒரு 14 டிஜிட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ யுவர் CKYC கார்டு அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து நம்முடைய CKYC கார்டை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த CKYC ஐடென்டிஃபையர் நம்பர் வேணும் அப்படின்னா கீழே ஒரு மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து மிஸ் கால் கொடுத்தா போதும். அது மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வியூ யுவர் CKYC கார்டு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதில் வந்து உங்களுடைய கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா 2 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ பேங்க்லேயோ அல்லது வேறு எங்கெல்லாம் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் ஒரே நம்பரை யூஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து 6 டிஜிட் கொண்ட ஒரு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அந்த OTP உங்களுக்கு வரல அப்படின்னா ரீசெண்ட் OTP அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரில் என்னென்ன KYCலாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களது மட்டுமா அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லா KYC டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ஒவ்வொரு நேமோடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருடைய பேரும் அதில் இருக்கும். அதில் வந்து உங்களது எதுவோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஐடி கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ என்னுடைய பேருக்கு அப்படின்னா ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸில், அதாவது மல்டிபிள் ஐடென்டிஃபையர் இருக்குது அப்படின்னா ஸோ அது கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த KYC டாக்குமெண்ட்டை யார் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்க, ஸோ எந்த பேங்க்கில் நீங்கள் பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது எதனா ஃபைனான்ஸ்லேயோ ஸோ எங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ யார் லாஸ்ட்டாக உங்களுடைய KYC டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த KYC டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய PDFல அந்த டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து டேட், மந்த், இயர், ஸோ கேப் இல்லாமல் இப்போது 05 அதுக்கப்புறம் 15 அந்தமாரி, அதாவது உங்களுடைய டேட் 15/6/06/2000 அப்படின்னா ஸோ அந்தமாரி உங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த KYC டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த KYC டாக்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இனிமேட்டு நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டோ பேன் கார்டோ எதுவுமே எடுத்துன்னு போக தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் இந்த KYC டாக்குமெண்ட் ஐடி கார்டை மட்டும் நீங்கள் உங்கள் கூட ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்தாலே போதும். அவங்க அதில் இருக்கிற 14 டிஜிட் நம்பரை வந்து வெரிஃபை என்ட்ரு பண்ணாலே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, அட்ரஸ், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, KYC ஐடென்டிஃபையர் நம்பர்ஸ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த KYC
ஐடி கார்டில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே யூஸ் பண்ணியே உங்களது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் எதனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.